மகர ராசி அன்பர்களுக்கு உங்கள் சொந்த பிரச்சனையே இந்த நேரம் பெருசாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயமும் அப்படி தான். என் சொந்த பிரச்சனையே எனக்கு பெருசாக இருக்குது, இதுக்கு தேவையில்லாத பிரச்சனை வேறு வீட்டு வாசல் வரைக்கும் வந்து போகுதேங்கிற ஒரு கவலைங்கிறது உங்களுக்கு அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன தான் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்கள் மனசில் ஒரு எப்படி நம்ம முன்னுக்கு வந்துடலான்னு ஒரு போராடிட்டு இருந்தாலுமே கொஞ்சம் இந்த நேரங்கிறது ஏதாவது ஒரு வகையில் சர்க்கிள்ங்கிறது நீங்கள் சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே ஆறில் குரு இருந்தாலே ஊரெல்லாம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்கள் வாய் சும்மா இருக்காதுங்க. ஏதாவது ஒரு வகையில் சண்டை சச்சரவுங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். பொறுமையாகவே தான் இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாம். ஆனாலுமே உங்களையும் மீறி கோபங்கிறது வெளிப்பட்டுரும், வார்த்தை விட்டுருவீங்க. இந்த காலகட்டங்களில் தொழில் வளர்ச்சி, லாபத்தை பொறுத்த வரைக்குமே, பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்குது. எவ்வளோ சவாலாக இருந்தாலும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்குதுன்னு சொல்லலாங்க. துல்லியமாக செயல்படுவீங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எதுவுமே அதிகமாக பயப்படக்கூடிய சூழ்நிலை இந்த நேரம் இல்லை. அது பொறுத்த வரைக்குமே சாதகம் தான். ஆனாலுமே ஒரு சில விஷயத்தில் நீங்கள் இங்கே கவனம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கிறீங்க. இனி தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது? மகர ராசி அன்பர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குமா? எந்த விஷயம் சாதகம், எந்த விஷயத்தில் கவனம் கொடுக்கணும்? தொழில், வியாபாரம், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், அதே மாதிரி இந்த உடல்நலம் சம்மந்தப்பட்ட விஷயம், இது எல்லாமே உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே மகர ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இறக்க சுபாவங்கிறது அதிகங்க. உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். ஆனால் எதுக்கு எடுத்தாலும் கொஞ்சம் பயந்துக்குவாங்க. எடுத்த உடனே எதுவாக இருந்தாலும் செய்ய மாட்டீங்க. ஆறாமரம் யோசித்து செய்யக்கூடிய தன்மை உண்டு. ஒரு விஷயத்தை எடுக்கணும்னா அதில் முடிவெடுக்கிறதுக்குள்ளார கொஞ்சம் காலம் எடுத்துக்கூடியவங்க நீங்கள் தான். மற்றவங்க மனசு புரிஞ்சு செயல்படக்கூடியவங்களும் நீங்கள் தான். நல்ல மனசு இருக்கிறதாலே என்னவோ நிறைய ஏமாற்றத்தை சந்திக்கிறது நீங்களாக தான் இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க. சொந்த பந்தம், உற்றார உறவினர்கள் எல்லாருமே வேணும்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு மற்றவங்களுடைய உதவி தான் எப்பயுமே கிடைக்கிறதே இல்லை. காலத்துக்குமே இதுதான் உண்மை. மகர ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே நீங்கள் என்ன தான் மற்றவங்களுக்கு பாடுபட்டாலும் கடைசி வரைக்கும் உங்கள் உழைப்பு மட்டும்தான் உங்களுக்குங்க. அதனால் உங்களுக்குன்னு ஒரு அஸ்திவாரத்தை, உங்களுக்குன்னு ஒரு சேமிப்பை எப்பயுமே நீங்கள் ஏற்படுத்திக்கணும். ஒவ்வொரு பதிவிலுமே சொல்லக்கூடிய விஷயம் மகர ராசி அன்பர்களுக்கு இதுதான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி அமைய போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, மகர ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மகர ராசி அன்பர்கள் இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஆதரவு சிறப்பாக தாங்க இருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்குமே நிறைய சவால்களை சந்திச்சிருப்பீங்க. யாருமே உங்களுக்கு பக்கபலமாக இருந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒன்று செய்யணும்னு நினச்சா கூட அதுக்கு எதிராக தான் இருந்திருப்பாங்கன்னு சொல்லலாங்க. நல்ல வார்த்தை வந்திருக்காது. ஏன் செய்கிறேன், எதுக்கு செய்கிறேன்னு உங்களை உதாசனப்படுத்தக்கூடியவங்க அதிகமாக இருந்திருப்பாங்க. இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நீங்களாகவே முடிவெடுக்கக்கூடிய காலகட்டங்க. எது நடந்தாலும் பார்த்துக்கலான்னு துணிச்சலாக இருப்பீங்க. யாருடைய தெய்வம் எதிர்பார்த்து காத்திருக்க மாட்டீங்க. இந்த காலகட்டம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சிறப்பாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முயற்சி செய்யாமல் இருக்கிறத விட முயற்சி செய்கிறது இந்த நேரம் நல்லதுங்க. வாழ்க்கை துணைக்கிட்டே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய வாய்ப்பு தான். இந்த நேரம் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. நிதி நிலைமை எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி விட சிறப்பாக இருக்குது இந்த நேரம். கடந்த காலத்தில் நிறைய பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த நேரத்தில் வருமானம் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கும். ஆனால் பட்ஜெட் போட்டு தான் செலவு செய்யணுங்க. சேமிப்பு கொஞ்சம் வச்சுருக்கிறது நல்லது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சுப செலவு உங்களுக்கு காத்திருக்கிறதால முடிஞ்ச வரைக்குமே பணத்தை சேமிக்க முயற்சி செய்ய பாருங்கள். குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே அன்பு, அந்நியோன்னு கருத்து வேறுபாடு எல்லாமே நீங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமணமாகாத மகர ராசிக்காரங்களாக இருந்தால் முயற்சி செஞ்சிங்கன்னா நல்ல வரன் கிடைக்கும். காதல் விஷயத்தில் மட்டும் இந்த இளவயசுக்காரங்க விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், இந்த நேரம் துணை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அவங்களை புரிஞ்சு நடந்துக்கிறது நல்லது. அவசரப்பட்டு பேசுகிறாதீங்க, அவசரப்பட்டு முடிவு எடுத்துடாதீங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே காதல் விவகாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஆரோக்கியத்திலுமே இந்த நேரம் மிகப்பெரிய மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த நேரம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உடம்பு நல சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனம் கொடுப்பீங்கன்னு சொல்லலாங்க. நீங்களாகவே கவனம் கொடுப்பீங்க. இந்த உடற்பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயம், தியானம், யோகா மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செஞ்சுட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசுலையுமே அமைதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த வார இறுதிக்குள்ளே பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய நேரம் தான் மகர ராசி என்பவர்களுக்கு. என்ன ஒன்று கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும், வேலைச்சும் அதிகமாக இருக்கும், உடம்புல ஒரு சோர்வுங்கிறது எட்டி பார்க்கும். நேரத்துக்கு கொஞ்சம் சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது. ஆரோக்கியத்தையும் ஒரு பக்கம் பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த நேரம் பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயம், குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் ஒரு பக்கம் நீங்கள் பார்த்துக்கணும். என்ன ஒன்று எவ்வளவுதான் உழைச்சாலும் ஒரு சிலருக்கு எல்லாமே இந்த நேரம் நல்ல பேர் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவே மன உளைச்சல் தர மாதிரி தான் இருக்கும். எதுவாக இருந்தாலும் சரிங்க,
நீங்கள் கும்பிட்ற சாமி மேலே பார்த்த போட்டுட்டு நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் காத்திருக்குது. முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே ஒரு சில பிரச்சனை இல்லாமல் இருந்தாலுமே இந்த வாரத்துக்குள்ளாரையும் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கவலைப்படாமல் செய்ய பாருங்கள். கடமை மட்டும் செய்யுங்க. வேலையில் கண்ணுங்கருத்துமாக இருங்க. பிரச்சனையை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வம் பார்த்துக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம். தினமுமே நீங்கள் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் இஷ்ட தெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். இந்த காலை மாலை 2 நேரமும் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்லது. அப்படி தீபம் ஏற்றுறப்ப உங்கள் குல தெய்வத்தை நினச்சி நீங்கள் தீபம் ஏற்றுங்க. ஏன்னா எந்த தெய்வத்தை நினச்சி நம்ம தீபம் ஏற்றுறோமோ அந்த தெய்வம் அந்த தீப ஜோதியில் ஆகர்ஷணம் செய்யப்படுங்கிறது உண்மை. அப்படி நீங்கள் உங்கள் குல தெய்வத்தை நினச்சி நீங்கள் தீபம் ஏற்றிட்டு வரப்ப கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது மகர ராசி அன்றர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த உடைமை சம்மந்தப்பட்ட விஷயம், எங்கேயாவது பயணம் போகிறீங்க, ஒரு பேருந்துலேயே போகிறீங்கன்னா கூட இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், உங்கள் பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். விழிப்புணர்ச்சியோடு இருக்கணுங்க. இந்த பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் களவு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமண முயற்சி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது. ஆனால் வரணும் தேர்ந்தெடுக்கிறதுல கவனமாக இருக்கணும். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. முடிவெடுக்கிறதுல தெளிவாக இருந்துக்கோங்க. வேலையில் பொறுத்த வரைக்குமே வேலையில் யாருக்கிட்டையும் வாக்கு கொடுக்காதீங்க. வாக்கு கொடுத்துட்டா இந்த நேரம் அதை நிறைவேற்றுறதுக்குள்ளார பட வேண்டியதாக இருக்கும். அதுவே உங்களுக்கு தர்ம சங்கடமாக இருக்கும். அதனால் வாக்கு கொடுக்குறது வேண்டாம். நிறைய விஷயங்கள் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வீட்டில் நடக்கக்கூடிய விஷயத்தை எல்லாமே நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பேசிக்கிறது வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. என்னதான் நெருங்கி பழகுறவங்களாக இருந்தாலுமே கொஞ்சம் இந்த விஷயத்தில் எல்லாமே தவிர்த்துக்கிறது நல்லது. தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. ஆனால் முன்பணம் இல்லாமல் உங்களுடைய உடைமைகளை உங்கள் பொருட்களை மற்றவங்களுக்கு அனுப்ப வேண்டாம். இந்த வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி நிதி நிறுவனத்தோட ஒத்துழைப்பு, பண உதவி கேட்டு நிற்கிறீங்கன்னா நிதி நிறுவனம் வங்கி சார்ந்த விஷயத்துலேருந்து உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னா வருமானங்கிறது எதிர்பார்க்குற அளவுக்கு ஓரளவுக்கு இருக்கும். பண நெருக்கடி இல்லை, ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த காலகட்டம் கட்சியில் கொஞ்சம் எதிர்ப்பு இருக்குதுங்க. பார்த்து விழிப்புணர்ச்சியோடு நடந்துக்கங்க. பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் நீங்கள் இந்த நேரத்தில் முன்னெச்சரிக்கை செயல்பட்டுக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் சிறப்பாக இருக்குது. கூடா நட்பு கேடா விலைன்னு சொல்லுவாங்களே, அது இந்த நேரம் உங்களுக்கு அமையுங்க. அதனால் என்ன தான் நண்பர்களாக இருந்தாலும் அவங்கள நம்பி இருக்காதீங்க. அவங்க செய்கிற தப்புக்கு நீங்கள் இந்த நேரம் மன்னிப்பு கேட்குற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் யார்கிட்டையுமே அதிகம் நெருக்க வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. கல்வியில் முழு கவனம் செலுத்துங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் தான். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணுங்க. இந்த விஷப்பூச்சி நடமாட்டம் கொஞ்சம் இந்த நேரம் அதிகமாக இருக்கிறதால இந்த இரவு நேரத்தில் வேலை செய்கிறத தவிர்த்துக்க பாருங்கள். மற்றபடி விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு அனுகூலமான பலன் தான். பெண்களாக இருக்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் பேச்சில் ஜாகிரதையாக இருந்துக்கணும். பிரச்சனை ஏற்படுறதுக்கு காரணமே இந்த நேரம் பேச்சுவார்த்தை தான். அதே மாதிரி அஷ்டம ராசியில் செவ்வாய் இருந்துட்டு வரதால இந்த மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தலைவலி, இந்த ஒத்த தலைவலி, கை கால் குடைச்சல், மூட்டு வலி, வயிற்று வலி மாதிரியான பிரச்சனை எல்லாமே இருக்கும். கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது. சதா சர்வ காலமும் உழைப்புன்னு இருக்கிறத விட உங்கள் உடம்பு இந்த நேரம் பார்த்துக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும். உடம்பு நல்லா இருந்தால் தான் மற்ற விஷயத்தில் நீங்கள் ஈடுபட முடியும். அதனால் பெண்களாக இருக்கக்கூடியவங்க உங்களுக்காகவும் கொஞ்சம் நேரம் ஒதுக்க பாருங்கள். முடிஞ்ச வரைக்குமே கடுமையான உழைப்பு நீங்கள் தொடர்ந்து காலத்துக்கு கொடுத்துட்டு தான் வரீங்க. அதனால் கொஞ்சம் ஓய்வு வேணும். இந்த காலம் கடந்து தூங்குறது, இந்த நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்றத தவிர்த்துக்க பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க. தொடர்ந்து மகர ராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கிறத நம்ம பார்க்கலாம். உத்திராடம் 2, 3, 4 பாதம் உடையவங்களுக்கு எல்லாமே இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. வாகன யோகம் சிறப்பாக இருக்குது. தகப்பனார் வழியில் மட்டும் கொஞ்சம் வீண் வாக்குவாதம் வருங்க, பார்த்து நடந்துக்குங்க. வெளி தொடர்புகளை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் நினைக்கிறது எல்லாமே, நீங்கள் நினைக்கிற காரியம் நீங்கள் நினச்சபடி நடக்கக்கூடிய வாய்ப்பு தாங்க. செலவு எல்லாமே எந்த வகையில் குறைக்க முடியுமோ அதை குறைக்க பாருங்கள். கௌரவம் அந்தஸ்து சிறப்பாக இருக்குது. நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலுமே மதிப்பு மரியாதைங்கிறது தேடி வரும். திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் எடுக்கிற முடிவு எல்லாமே சிறப்பாக இருக்குதுங்க. ஆனால் மனசு ஒரு சந்தேகம் இருந்தால் அதை அந்த இடத்துல நீக்கிக்க பாருங்கள். நிச்சயம் நல்ல மாட்டம் தான். நீங்களாவே ஒரு கற்பனை ஏற்படுத்திக்கிட்டு உங்கள் மனசுக்கு எடுத்துக்காதீங்க. திட்டமிட்டு செய்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயத்தையும் பல முறை நீங்கள் திட்டமிட்டு செய்கிறது நல்லதுங்க. சிக்கலான பிரச்சனையே நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண வரவு சிறப்பாக இருக்குது. திறமை சிறப்பாக இருக்குதுங்க. நீங்கள் எங்கே போனாலும் புகழ் அந்தஸ்து கூடி வரும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேச்சில் இனிமை எந்த இடத்துக்கு போனாலும் இருக்கணும். அதுதான் காரிய வெற்றிக்கு உண்டு பண்ணும். எடுக்கிற காரியம் எல்லாமே கைக்கூடி வரும். பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக நாட்டு அதிகரிக்கும். ஆனால் உங்கள் பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகிறீங்க, இந்த ஆயுதம் நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கையாளுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க.
ரொம்ப முக்கியமாக இந்த நேரத்தில் எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலுங்க விநாயகர் பெருமானுக்கு தீபம் ஏற்றிட்டு வழிபாடு செய்ய பாருங்க. முடிஞ்சால் அருகம்புல்லால் அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்கனாலும் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மனசில் இருக்கக்கூடிய கஷ்டம், இந்த சங்கடம், இந்த துன்பம் இல்லாமல் நீங்கக்கூடிய வாய்ப்பு, உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த வழிபாட்டால் கிடைக்கும். அதனால் தொடர்ந்து நீங்கள் செய்ய பாருங்கள், நிச்சயம் நல்ல மாற்றம் தான். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே மகர ராசி அன்பர்கள் உங்கள் திருமணத்தன்னைக்கு மழை பெய்திருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது. அப்படி உங்கள் திருமணத்தன்னைக்கு மழை பெய்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி நண்பர்களே.